வணக்கம். பகுதி 2 நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பகுதி 2 போகிறதுக்கு முன்னாடி தலைப்பை நல்லா வாசிச்சுங்க. முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். இது நீங்கள் எதுவுமே புதியதாக எழுதக்கூடாது. ஏற்கனவே 2005 நான் வாக்காளனாக இருக்கிறேன் அப்படின்னா தான் இதை எழுதணும். 2006 அட்டை தான் சார் என்கிட்ட இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா 2006 தான் அந்த அட்டை கொடுத்தாங்க. அது பெரியதாக இருக்கும், அந்த சைஸே கொஞ்சம் ஓல்டு அட்டை வந்து பெரியதாக இருக்கும். அந்த அட்டை வச்சுக்கிற எல்லாருமே 2005 ஓட்டு செலுத்தியிருப்பாங்க. அப்படின்னா அந்த அட்டை இல்லை சார் அப்போ நான் செலுத்தலையானா கிடையாது. அந்த 2005 யாரெல்லாம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தாங்களோ அவங்க எல்லோரும் ஓட்டு செலுத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வேறு புதிய அட்டைகளை வச்சுருப்பாங்க. நான் ஓட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இவங்க ப்ராப்பராக அந்த ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 1987க்கு முன்னாடி இல்லை 87 வரைக்கும் பிறந்த எல்லாருமே 18 வயது 2005 நிறைவடையுது. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க. அந்த ரெக்கார்டில் நீங்கள் இருப்பீங்க. அதை தேடி எடுத்து தான் எழுதணும். சரிங்களா? இந்த பகுதி முழுக்க உங்களுடைய பிறந்த தேதி 1987 அல்லது அதுக்கு முந்தினவங்க எல்லாருமே இதை பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சரி, முதல்ல இந்த ரெக்கார்டில் இருக்கிற எதுவுமே நீங்கள் புதியதாக எழுதக்கூடாது. முதல்ல என் பேர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் எழுதக்கூடாது. 2005 ஓட்டர் ஐடியில் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். அதன்படி வாக்காளரின் பெயர், உதாரணத்துக்கு என்னுடைய பெயரை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். நான் 2005 ஓட்டு போட்ட மாதிரி அசியூம் பண்ணி எழுத போகிறேன். என்னுடைய பெயர் சதீஷ் எழுதிக்கிறேன். ஓட்டர் ஐடியில் அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன மாதிரி பேர் இருக்கோ அப்படியே எழுதிக்கணும். சரி, வாக்காளர் அடையாள அட்டை எண் இருப்பின் நான் அசம்ஷனில் ஒரு நம்பரை எழுதுகிறேன். மொத்தம் 7 எண்கள் வரும், அதை எழுதிக்கிறோம். உறவினரின் பெயர், அதாவது அந்த அட்டையில் நான் உறவினர் யாரை கொடுத்துக்கிறேனோ அவங்க தான். எனக்கு உறவினர் யார், அந்த இடத்துல என்னுடைய அப்பாவாக எழுதியிருப்போம். அதனால் என்னுடைய அப்பா பேரை எழுதிடும். எதையும் புதிய தகவல் கிடையாது, இது அட்டை விவரம்தான். அவர் எனக்கு என்ன உறவு முறை, தந்தை. இந்த தகவல் எல்லாமே ஏற்கனவே நம்ம கார்டில் உள்ளது தான். ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கல்யாணம் இருந்தால் தன்னுடைய கணவனுடைய இது இருக்கலாம். எல்லாமே அட்டை விவரம் தான். சரிங்களா? நான் இப்போ அந்த 2005 எந்த மாவட்டத்தில் ஓட்டு போட்டேன், உதாரணத்துக்கு நான் வந்து கிண்டியில் இருந்தேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், மாவட்டம் வந்து சென்னையில் வருது. சென்னை. மாநிலம் எல்லாருமே எழுதிடுவோம், தமிழ்நாடு எழுதிட்டேன். சட்டமன்ற தொகுதியின் பெயர், அதாவது அந்த பகுதியில் இருந்த சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்னா சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை எழுதிட்டேன். சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் மேலே எழுதிட்டதுனால திரும்ப அதை எழுத தேவையில்லை. அந்த சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 2005 என்னவாக இருந்தது அப்படின்ற சில தகவல்கள்லாம் வந்து பழைய அட்டையிலேயே பேக் சைடில் இருக்கும். தொகுதியோட எண், தொகுதி பெயர், மாவட்டம், இந்த 3 தகவலும் எடுத்துடலாம். நீங்கள் இங்கே புதியதாக எடுக்க வேண்டிய தகவல் என்னென்னா பாகமெண், வரிசை எண் தான் முக்கியமாக எடுக்க போகிறோம். அந்த தொகுதியோடைய எண் என்ன அப்படின்னா 14. இதுலேயே பெயர் திரும்ப கேட்டுக்குது அப்படின்னா எழுதலாம் தேவை. ஏன்னா மேலே எழுதிட்டோம் இல்லையா, சட்டமன்ற தொகுதியின் பெயர் மேலே எழுதிட்டோம், அதே தான் இங்கே வரப்போகுது. அந்த எண் மட்டும் எதனா போதும். சைதாப்பேட்டையோட எண் வந்து அன்றைக்கி 14 அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி போய் அந்த கார்டை தேடிலாம் எழுதக்கூடாது, கவனமாக பண்ணணும். அந்த கார்டோடைய விவரம் எல்லாமே பழையதான் எடுக்க போகிறோம். அதை எப்படி எடுக்கணுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த வீடியோஸ் அமைச்சிருக்கேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல 14 பாகமேன். நான் அந்த நாளில் ஓட்டு போடும்போது எந்த பார்ட்டில் நான் இருந்தேன் அப்படின்னா 212 அப்படின்ற எண் இருக்குது. வரிசை எண் கேட்குறாங்க. வரிசை எண் 632. இது எல்லாம் உதாரண எண்கள். அப்போ நான் 2005 ஓட்டு போடும் பொழுது என்னுடைய பெயர், என்னுடைய அட்டை எண், என்னுடைய தந்தை, அதாவது உறவினருடைய பெயராக நான் அன்னைக்கு கொடுத்தது என்னுடைய தந்தை. அவர் என்ன உறவினா தந்தைன்னு போட்டுடுறோம்.
மாவட்டம், சிலருக்கு மாவட்டங்கள் மாறுபடும், கொஞ்சம் கவனமாக பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம பகுதி, இப்போ சோழிங்கநல்லூரில் இருக்கிறோம், இப்போ சட்டமன்ற தொகுதி இப்போ செங்கல்பட்டில் இருக்குது. ஆனால் முந்தைய காலங்களில் 2005 என்னவாக இருந்ததுன்னா தாம்பரம், அதாவது மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், சட்டமன்ற தொகுதி தாம்பரம். ஓகேங்களா? இது மாறுபடும். அப்படி உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் இருந்தால் அந்த அரசியல்வாதிகிட்ட கொஞ்சம் கேட்டு 2005 அந்த பகுதியில் என்னவா இருந்தது, இது என்ன மாவட்டம், இது என்ன தொகுதி அப்படின்றத கேட்டு தான் பண்ண முடியும். சரிங்களா? இந்த விவரங்களை எப்படி எடுக்கணுன்றது தான் அந்த லிங்க் மூலமாக நான் எடுக்க சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் எடுக்கணும். இந்த தகவல் எழுதிட்டா முடிஞ்சிச்சு. யாருக்கு? 2005 நான் வாக்காளராக இருக்கும் பொழுது மேற்கண்ட விவரம் நான் ஏற்கனவே முந்தைய பார்ட்டில் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் பார்த்த அதுவும் இதையும் நிரப்பிட்டா உங்களுடைய வேலை நிறைவடைந்தது. சரிங்களா? நன்றி.